ஹாய் விகடன் வியூவர்ஸ், இட்ஸ் மீ மாதன் கேஎஸ். இப்போ நம்ம கூடுவாஞ்சேரியில் உள்ள ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட ஸ்பைக்கா பிளிஸ் ப்ராஜெக்ட் தான் விசிட் பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் லைவ் விசிட் நம்ம யார் கூட பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மன் திரு பிரசாத் சார் அவர் கூட தான் வந்து லைவ் விசிட் பண்ண போகிறோம். ஏன்னா எப்போதுமே நம்ம ஒரு வீடு வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும். அதனால் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இன்டர்வியூக்குள்ளே போகலாம். ஹாய் பிரசாத் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்க? இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், ஃபர்ஸ்டே வந்து நான் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்து ஸ்பைக்கா பிளஸ் ப்ராஜெக்டோட லைவ் விசிட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட சேர்மன் அவர் கூட தான் லைவ் விசிட் போக போகிறோம். எதனால்னா இப்போ பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அவங்களே லைவ் விசிட் வந்த மாதிரி இங்கே ஒரு ஃபீல் இருக்கணும். ஓகே. வீடு வாங்குறாங்கனாலே வந்து தன்னோட லைஃப் டைம் சேவிங்ஸே போட்டு வீடு வாங்குற சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பொறுப்பு இருக்கு? எஸ், எல்லாருடைய பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ட்ரீமாக இருக்கும் எல்லாத்துக்கும். வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த வீடு எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும், ஸோ யார்கிட்ட வாங்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரார்த்தம் தான். ஓகே, அது கஷ்டப்பட்டு அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம், ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட் எடுத்து வந்து அவங்களுடைய ட்ரீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணுன்றது தான் இருக்கும். சேலம்ல இருந்து இங்கே சென்னை வந்திருப்பீங்க. கரெக்ட். 2006 சென்னைக்கு வரீங்க. வாங்கிட்டு ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் சொந்த வீடு வாங்கலான்னு முதல்ல போகும்போது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அண்ட் எப்படி உங்களோட ப்ராஜெக்டில் அதை வந்து சொல்யூஷனாக நீங்கள்? ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் மேரேஜ் பண்ணணுன்னு பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா சொந்த வீடு இருக்காது தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஓகே. ஸோ அதுக்காக தான் நான் வீடு வாங்கினேன். ஓகே. ஸோ எனக்கு வீடு வாங்கினது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பொண்ணு பார்க்க போகும்போது சொந்த வீடு இருக்கா, சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்த வீடு இருக்கா அப்படின்னு தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே கொஸ்டினே வருது. அப்போ ஒரு சொந்த வீடு இருந்தால் தான் ஒரு சொசைட்டியில் ஒரு அந்தஸ்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் போயிட்டு சொந்த வீடு வாங்கணும்னு தேட போகிறேன். ஓகே. எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலே இருந்தால் கூட எனக்கு அதை கண்டுபிடிக்கிறதே ஒரு 6 மாதம் ஆகுது. ஓகே. நிறைய ஏன்னா அது ப்ராப்பராக நமக்கு அமையலை. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சரி, ஓகே, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான். ஏன்னா இண்டிபெண்ட்டாக வீடு வாங்கினா ரொம்ப இடம் வாங்கி வீடு கட்டினா பட்ஜெட் எங்கேயே போயிடுது. சரி, அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் அப்படின்னு நான் போகிறேன். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் போகும்பொழுது அப்போ நான் வாங்கும்போது பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ஹம்யூனிட்டிஸ் எல்லாம் கிடையாது, அந்தளவுக்கு ஃபெமிலியர் கிடையாது. ஸோ இப்போ தான் இந்த மாதிரி நிறைய ஃபெமிலியராக நிறைய ப்ராஜெக்ட் நிறைய டெவலப்பர் கொண்டு வந்து இப்போ தான் இந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் ஒரு உள்ளுக்குள்ளேயே அம்யூனிட்டிஸ் எல்லா பீப்புளுக்கும் தேவையான அம்யூனிட்டிஸ் கொடுக்குற ப்ராஜெக்ட்லாம் இப்போ தான் வந்தது. ஸோ அப்போ கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு கிரவுண்டில் ஒரு 5 வீடு. ஓகே. கீழே ஒரு வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, அதுக்கு மேலே 2 வீடு. ஃபஸ்ட்டு ஒரு 3 பெட்ரூம். ஓகே. 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் வலசரவாக்கல் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடு நான் வாங்கினேன். ஸோ அது வாங்கும்போது வந்து பார்த்தோன்னா ஸோ என்னுடைய பேரண்ட்ஸு இவங்களாம் வந்து கேட்கும்போது பார்த்தோன்னா கீழேயும் இடம் நமக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது, மேலேயும் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இது எப்படி இது? ஏன்னா இது புது கான்செப்ட். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டே இருக்க முடியாதுல்ல. இப்போ தான் பார்த்தோன்னா நிறைய மல்டி ஸ்டோரி பில்டிங் இதெல்லாம் இப்போ இந்த கான்செப்டில் நிறைய வந்தது. ஸோ அப்போ வந்து தேடும் பொழுது ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. ஓகே. நல்ல அப்பார்ட்மெண்ட்டாக, நல்ல டெவலப்பராக, ஸோ அப்ரூவலாக இருக்காது எந்த ஒரு. இப்போலாம் வந்து பார்த்தா ரெரா வந்துருச்சு, அப்ரூவல் எல்லாமே. இப்போ வந்து பீப்புளுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது. அப்போ எந்த அவேர்னஸுமே கிடையாது. ஸோ லீகல் கரெக்டாக இருக்குமா, நல்லா கட்டியிருப்பான் தான், ஸோ நல்ல பில்டரா, இதெல்லாம் பார்த்து வாங்குறது ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன். இப்போ வந்து பார்த்தோன்னா அதை நம்ம ஈஸியாக மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தா எல்லாம் A to Z டீட்டெயில் லீகல் டாக்குமெண்ட்லேருந்து அப்ரூவல்லேருந்து, ஓகே, பேங்க் அப்ரூவல்லேருந்து, ரெரா அப்ரூவல்லேருந்து எல்லாமே ஆன் த டேபிள் நம்ம வச்சு கொடுத்துட்டோம். இப்பயுமே வந்து சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்க்கும்போது பிரபலமான ஒரு டெவலப்பர் அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து பட்டா இல்லாமல் வீடு வந்து எல்லா ஒரு 250 ஃபேமிலி கிட்ட அந்த வீடு விற்றுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அந்த பீப்புளெலாம் எல்லாருமே போராட்டத்துக்கு வந்தாங்க. ஸோ இப்பயுமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏன் நடக்குது அண்ட் எப்படி நாங்கள் எங்களை சேவ் பண்ணிக்கலாம்? இப்போ 2017 பிஃபோர் வந்து பார்த்தோன்னா வேறு, 2017 அப்புறம் வந்து வேறு. 2017 பிஃபோர் ரெராலா கண்ட்ரோலே கிடையாது. 2017க்கு அப்புறம் தான் ரெரா அப்ரூவலில் இதெல்லாம் கொண்டு வராங்க. ஏன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஃபண்டுவாங்க, அது வேறு ப்ராஜெக்ட்டை திரும்பவும் டெவலப்மெண்ட் பண்ண போயிடுவாங்க, இந்த ப்ராஜெக்ட் விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணாது. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் ஃபண்டை இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ வேறு எந்த ப்ராஜெக்ட்டும் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது, தனி அக்கௌண்ட்
ஓகே, தனி ரெரா அக்கௌண்ட்னே தனியாக இருக்குது. ஓகே, அந்த ப்ராஜெக்ட்டில் அந்த ஃபண்டிங் எடுக்கவே முடியாது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் கட்டி கொடுத்து கடைசியாக தான் உங்களுடைய ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி தான் ஓகே. கவர்மெண்ட்டே இப்போ சிஸ்டமே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக இதுக்காக தான் எடுக்கிறோம் ஓகே. அப்படின்றது ஆடிட்டிங்கில் அவங்க கொடுத்தா தான் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ சிஸ்டம் வந்துருச்சு. ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல். ஓகே, ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா எதனா ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் நடக்கும். ஸோ அது எல்லா இடத்துலையும் நடக்குமானா எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக நடக்காது. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியுமே இருக்குது. ஒரு டாக்டர் எதனா சின்ன தப்புனா, எதனா ஒரு வக்கீல் ஒரு சின்ன தப்பு, எதனா ஒரு போலீஸ் ஒரு சின்ன தப்புனா, எதனா ஒரு இடத்துல அந்த மாதிரி நடக்கும். பட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து லீகல் ஒரு டைம் செக் பண்ணி வாங்குறது நல்லது. ஸோ பட்டாலாம் இருக்குது, பேசிக் டாக்குமெண்ட் தானே. பட்டா இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வாங்குறது வந்து மிஸ்டேக். ஓகே, ஸோ நீங்கள் லீகல் செக் பண்ணாவே தெரிஞ்சிட போகுது. ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 lakhs 30 lakhs 20 lakhs கொடுத்து வாங்குறாங்கன்னா ஒரு 2000 3000 rupees கொடுத்து ஒரு அட்வொகேட் செக் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஓகே, எந்த டெவலப்பராக தான் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீனாக டாக்குமெண்ட் நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ அது ஒரு புக்லெட் மாதிரி போட்டு பென்ட்ரைவில் எல்லா சாஃப்ட் காப்பியும் வச்சு ஸோ டீட்டெயிலாக கொடுத்துட்றோம். ஓகே, இன்க்ளூடிங் ரெரா அப்ரூவ்டு, பில்டிங் பிளான் அப்ரூவ்டு, ஸோ என்டையர் 33 இயர்ஸ்க்கு பேரண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே கொடுக்குறோம். எல்லா பேங்க்குமே அப்ரூவ்டு தான். அந்த பேங்க் அப்ரூவ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லா பேங்க்குமே அப்ரூவ்டு தான் அந்த ப்ராஜெக்ட். இப்போ நம்ம இருக்கிறது கூடுவாஞ்சேரி கிட்ட. ஸோ இந்த இடத்துல உள்ள லேண்ட் ரேட் ஏறும்போது டெஃபினட்டா நம்மளோட அபார்ட்மெண்ட் வேல்யூ ஏறும். ஷூர். பட் இன்னைக்குமே வந்து மக்கள் வந்து லேண்ட் சென்னையில இல்ல. அதனால தான் நாங்க அபார்ட்மெண்ட்டும் வாங்குறோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, லேண்டா வாங்குறது பெஸ்ட்டா இல்ல அபார்ட்மெண்ட்டா வாங்குறது பெஸ்ட்டா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வாங்குறது பெஸ்ட். பெஸ்ட். ஓகே. ஓகே, இப்போ கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு வில்லா வாங்குறீங்க, லேண்ட் வாங்கி வீடு கட்டுறீங்கன்னா வில்லா வாங்கினாலும் சரி, லேண்டு வாங்கி வீடு கட்டினாலும் ஓகே. ஓகே, ஸோ அங்கே எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ள இருக்குது. க்ளப் ஹவுஸ் இருக்க போகுது, ஜிம் இருக்க போகுது, ஸோ பார்க் இருக்க போகுது, பீப்புள்ஸ்க்கு சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு இடம் கொடுத்துருப்பான், அது டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி கம்யூனிட்டி பேஸில் பொறுத்து ஆல்வேஸ் பெஸ்ட். ஓகே, ஏன்னா நம்ம நெய்பர்ஸ் எப்படிப்பட்டவன்றது ஒரு கம்யூனிட்டியில் இருக்கும்போது ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, பட் ஆனால் அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணி ஒரு இடத்த வாங்கி ஓகே, ஸோ ஒரு வில்லாவாக வாங்க முடியுமானா எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா இன்றைக்கி இந்த லொக்கேஷனில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு வில்லா வாங்கினா மோர் தென் 1 crore. அது கீழே எங்கேயுமே சான்ஸே கிடையாது. ஓகே, இன்றைக்கி ப்ளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா 4000 5000 rupees ப்ளாட்டோட காஸ்ட்டே போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லா வாங்க முடியும். ஸோ வில்லா ஆல்வேஸ் பெஸ்ட். பட் ஆனால் அஃபோர்ட் பண்ண முடியுமானா அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் வேறு வழியே கிடையாது, அப்பார்ட்மெண்ட். ஸோ கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள எல்லா அம்யூனிட்டிஸும் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90+ அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஓகே, ஸோ இப்போ லேட்டஸ்ட் அம்யூனிட்டிஸ் லைக் இவி சார்ஜிங் பாயிண்ட், கார் வாஷ் பண்ணுறதுக்கு தனி ஏரியா, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா கார்பேஜ் சூட் கொடுத்துருக்கோம். ஓகே, அவங்க குப்பை அந்த டஸ்ட்பினில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி வைக்க தேவை, கொண்டு போய் அங்கே போட்டால் அவங்க வந்து எவ்ரிடே கிளியர் பண்ண போயிடாது. ஓப்பன் ஆம்பி தேட்டர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸுமே ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வராது. ஓகே, அவங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கான இடம், பெரியவங்க எல்டர்லி கேர் சென்டர் அதுக்கு தனியாக இடம் இருக்குது. ஓகே, ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ஜாய் பண்ணுறது, ஏன்னா ஃபங்க்ஷன் வைக்கலாம்னா மல்டி பர்பஸ் ஹால் இருக்குது, பர்த்டே ஃபங்க்ஷனாக இங்கே வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இவி கார் வாங்குறாங்க. ஸோ நிறைய கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவி சார்ஜிங் பாயிண்ட் கிடையாது. ஸோ இங்கே வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸுமே உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான், எங்கேயும் வெளியே போகணும் அவசியம் கிடையாது. இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ஜஸ்ட் ரோட்லேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கே எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் நிற்குது, லைக் வேலம்மாள் ஸ்கூலு, எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல், ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீமா வித்யாலயா ஸ்கூல்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபேமஸான ஸ்கூல்ஸ் இங்கே நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்என்டி எஸ்டான்சியாவில் பார்த்தீங்கன்னா ஜூஹோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 8000 people ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்ரீராம் ஐடி கேட்வேல வந்து பார்த்தீங்கன்னா அக்செஞ்சர் கம்பெனி. ஓகே, ஹியூஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல கனெக்டிவிட்டி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாம் சரி, காலேஜ் அனுப்பலாம் சரி, ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ என்டர்டைன்மெண்ட் ஜோன் எல்லாமே இருக்கிற மாதிரி இது லொக்கேஷன். நீங்கள் அதனால தான் கூடுவாஞ்சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட்ஸ்பாட் லொக்கேஷனாக நீங்கள் மாறிட்டு இருக்காங்க. காரணம் தான் இப்போ ரீசெண்டாக அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், ஸோ கோயம்பேடோட 3 times பிக்கர் தென். ஓகே, ஸோ மெட்ரோ அது வழி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ரோடு இன்றைக்கி மவுண்ட் ரோடோட அதிகமான டிராஃபிக் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ரோடு தான். ஸோ அந்த தாம்பரம் டு செங்கல்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்றைக்கி பீக் ஏரியாவாக மாறிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க எலிவேட்டட் பைபாஸ் போடலாம்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஸ்டெப்ஸில் அதை மூவ் பண்ணுறாங்க. ஸோ ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா பெருங்களத்தூர்லேருந்து செங்கல்பட்டு வரலையும் ஃபேஸ் 1 எலிவேட்டட் பைபாஸ். நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனம் வரலையும். இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்காது. ஸோ இப்போ இங்கே இருக்கிற மக்களுக்கு இதுதான் சென்னை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டாக தானே உங்களுக்கே தெரியாது. பட் ஆனால் கோயம்பேடு தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை எல்லாரும் மறந்துடுவாங்க.
ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீப் ஆன் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா சவுத்தை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் ஜிஎஸ் ரோட கூடுவாஞ்சேரியை நம்ம சூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணதான் முக்கியமான காரணம் கூட. ஓகே, ஸோ வாங்குறவங்களுக்கு நல்ல அப்ரிஷியேஷனும் இருக்கும், ரெண்டல் வேல்யூ இருக்கும். ஸோ இங்கே நிறைய பேருக்கு ரெசிடென்ஷியல் டிமாண்ட் இருக்குது கூடுவாஞ்சேரியிலேருந்து. ஓகே, ஸோ இந்த மாதிரி டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் எல்லா அம்யூனிட்டிஸோடு இருக்கிற ப்ராஜெக்ட் இருக்கானா இல்லை. ஓகே, ஐ திங்க் இன்றைக்கி விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்குற மாதிரி ஆப்ஷன் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 35 வேரியன்ட் இருக்குது. ஸோ கேட்குற மாதிரி 1 பெட்ரூம், 2 பெட்ரூம், ஸோ 2 பெட்ரூம்லேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது, 3 பெட்ரூம், ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் இருக்குது, 10 கமர்ஷியல் ஷாப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸோட பீப்புளோட ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி நிறைய வேரியண்ட்டில் அப்பார்ட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு பிடிக்கிற அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்ல கனெக்டிவிட்டி. பிரசாத் சார், ஐஃபை ஸ்பைக்கா பிளஸோட மினியேச்சர் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது பெருசாக இருக்குது, பட் ரியலாக இது எவ்வளோ ஏக்கர் வருது அண்ட் எவ்வளோ வீடுகள் இங்கே வரப்போகுது? எஸ், இது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1.45 ஏக்கர்ஸ் டோட்டல் லேண்ட் ஏரியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 176 அப்பார்ட்மெண்ட். ஸோ 2 பிளாக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், ஏ பிளாக், பி பிளாக்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்டில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ், கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங், மேலே 5 ஃப்ளோர்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா 10 கமர்ஷியல் ஷாப் வருது. இதில் நிறைய கிளினிக்கு, நிறைய ப்ரொஃபஷனல் ஸ்டோர்ஸ், இது எல்லாமே உள்ளுக்குள்ளேயே வந்துருப்போம். ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் இதில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 1 பெட்ரூம், 2 பெட்ரூம், 2 பெட்ரூம்லேயே 2 வேரியன்ட் இருக்குது. 2 பெட்ரூம் 1 பாத்ரூம், 2 பெட்ரூம் 2 பாத்ரூம் ப்ளஸ் 3 பெட்ரூம். ஸோ இந்த மாதிரி எல்லா வேரியண்ட்லையும் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தோன்னா ப்ரைவேட் டெரஸ்லாம் நிறைய வீட்டு இருக்குது. ஓகே, ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் நிறைய வேரியண்ட் இருக்குது நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, நல்லா இந்த ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பேஸ் எல்லாமே. இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 35 வேரியண்ட் இருக்குது. 176 அப்பார்ட்மெண்ட்டில் 35 வேரியண்ட்டில் நம்ம வீடு கொடுத்தோம். 1 பெட்ரூம் 176 அப்பார்ட்மெண்ட் டோட்டலாக ப்ளஸ் 10 கமர்ஷியல், 10 கமர்ஷியல் ஷாப். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டில்ட்டு பார்த்தீங்க இல்லைங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கார் பார்க்கிங். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ், ஓகே, ஜிம்மு உங்களுக்கு எல்லாமே வந்துடும், மல்டிபர்பஸ் ஹால். ஸோ ஓப்பன் கார் பார்க்கிங் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். சூப்பர். இதோட மாடல் ஃப்ளாட் தான் இப்போ ரெடியாக இருக்குது. ஆமாம், அண்ட் உங்களோட சேர்ந்து லைவ் டூராக போயிடலாம். யூஸ்வலாக அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்கனாலே இப்போ பேச்சுலர்ஸும் நிறைய வாங்க ஆரம்பிச்சு. ஆமாம், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடு வாங்குவாங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லலாம். ஓகே, நிறைய பேர் பேச்சுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்களே, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸோட அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக கண்டிப்பாக இருக்கும். அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல. ஓகே, மாடல் ஃப்ளாட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் ஃப்ளாட் நம்பர் A205 பிளாக் ஏ உள்ள ஒரு டைப் மாடல். டைப் வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK 2 டாய்லெட் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஃபேஸிங் வந்து ஈஸ்ட், சேலபிள் ஏரியா பார்த்தீங்கன்னா 1245 ஸ்கொயர் ஃபீட். வாங்க, ஸோ இந்த வீடு தான் வந்து இப்போ நம்ம வந்து பிரசாத் சாரோட லைவ் விசிட் போக போகிறோம். வாங்க. சார், சூப்பராக இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட். எஸ், இந்த மாடல் பற்றி சொல்லுங்கள். இது 2 பெட்ரூம் மாடல் ஹவுஸ் ஆக்சுவலாக. ஓகே, இதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் லிவிங் அண்ட் டைனிங் ஸ்பேஸ். ஓகே, ஃபேமிலியோட உட்காந்து ஸோ டிவி பார்க்குறது, ஓகே, டிஸ்கஸ் பண்ணுறது, ஸோ ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பிளேஸ். எப்பயும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டைம் சார். இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம். அடுத்தது லேடிஸ். எஸ், ஓகே, லேடிஸ் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். ஓகே, நம்ம ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் லேடிஸ்க்கு. நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும். நம்ம ப்ராஜெக்டில் ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் கிச்சன் வந்து நல்ல ஸ்பேசிஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பேசிஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் யூட்டிலிட்டி ஏரியா. ஓகே, ப்ளஸ் அது இல்லாமல் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைவேட் டெரஸும் இருக்குது. அது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஓகே, ரிலாக்ஸாக உட்காந்து ஸோ நைட் டைமில் வெளியில் உட்காந்து ப்ரைவேட் டெரஸ் கூட சாப்பிட்லாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்படியே வெளியில் பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக் வியூ இருக்குது. பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். மூணு பார்த்து சாப்பிட்லாம், நிலாசோறு சாப்பிட்லாம், எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், எல்லாமே. யூட்டிலிட்டி ஏரியா வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காது. ஆமாம், இது அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரைவேட் டெரஸ் வந்து பார்த்தா நல்லா ஹைலைட்டான விஷயம். ஸோ ஃபேமிலியோட அப்படியே நிலாசோறுலாம் நம்ம ஆமாம், ஓகே, அப்படியே ஸ்டாரை பார்த்துட்டு 3 பார்த்துனே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். சார், அடுத்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 2 BHK. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஓகே, இது மாஸ்டர் பெட்ரூம். ஆமாம், இதான் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இது அட்டாச் டாய்லெட் உங்களுக்கு வந்துடும். ஸோ அட்டாச் டாய்லெட் வந்துடும். ஸோ
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெரஸ் ஓ இங்க ப்ரைவேட் பால்கனி. ஓ ஓகே ஓகே. ஓகே. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு மாஸ்டர் பெட்ரூம் இங்கே ப்ரைவேட் பால்கனி வரும் உங்களுக்கு. ஓகே. சூப்பர் சூப்பர் சார். நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் அடுத்தது வந்து இன்னொரு ரூமும் இருக்கு. ஆமாம், அது கிட்ஸ் ரூம். ஓகே, கிட்ஸ் ரூமுக்கு போறோம். ஆமாம். வியூவர்ஸ் நம்ம வந்து இப்போ மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் அண்ட் டைனிங்கில் ஒரு காமன் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. ஹால்ல ஆமாம், அவுட் சைட்ஸ் வந்தாங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி. அவுட் சைடர்ஸ் அண்ட் அவுட் சைடர்ஸ் வந்தாங்கன்னா இந்த லிவிங் ரூம்லயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு அண்ட் as well as மாஸ்டர் பெட்ரூம். 2 பெட்ரூம் 2 பாத்ரூம். ஸோ இந்த பக்கம் வந்து வர கிட்ஸ் பெட்ரூம். நல்லா கலரே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி பிங்க் கலரில் டிஃபரெண்டா இருக்கு. ஆமாம் ஆமாம், கிட்ஸ் தீம்ல ஸோ இருக்கு. கிட்ஸ் வந்து நல்லா ஆமா, அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கலர் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே அவங்க அபார்ட்மெண்ட் ஆகும்போது அட்டாச்டா அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துரும். நோ இது எக்ஸ்ட்ரா. ஓகே ஓகே. சோ அவங்களோட ஒரு ஐடியாக்கு ஆமாம், இது ஸோ இந்த மாதிரி நாம் பண்ணி தருவோம். தருவோம். கேட்டால் பண்ணி தருவோம். ஓகே ஓகே. ஓகே, இன்டீரியரில் வந்துடும் இதெல்லாம். நைஸ். இந்த கிட்ஸ் இதுக்கு வியூ வந்து இங்க ஒரு பால்கனி. இங்கே ஒரு ஸ்மால் பால்கனி இருக்கும். ஓ ஓகே ஓகே. இங்கே ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த இடத்த கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட யூட்டிலிட்டி ரூம். ஆமாம், யூட்டிலிட்டி ப்ரைவேட் டெரஸ் ப்ளஸ் அங்கே ஒரு ப்ரைவேட் டெரஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்மால் பால்கனி. கிட்டத்தட்ட 1 2 3 4 கிட்ட ஆமாம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடா சார்? இது இல்லை, இதே மாதிரி உங்களுக்கு 5 ஃப்ளோரில் வரும். 5 ஃப்ளோர். ஓகே, 5 ஃப்ளோர்ஸ் அபார்ட்மெண்ட். ஆமாம் ஆமாம், அண்ட் எல்லா ஃப்ளோர்லயும் இதே அமினிட்டிஸ் வரும். கரெக்ட். இது ஒரு கைண்ட் ஆஃப் அபார்ட்மெண்ட் சார். இந்த வீட்ல வந்து இன்னும் ஆல்ட்ரேஷன் என்னலாம் இருக்கு? இது வந்து 2 பெட்ரூம் 1 டைப் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாடல் ஹவுஸ். ஓகே. ஸோ இது ஜஸ்ட் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிளானை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். சரி, இப்போ அபார்ட்மெண்ட் வாங்குறாங்கனாலே முதல் கேள்வி வந்து ரேட்டை விட யூடிஎஸ் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு யூடிஎஸ் எவ்வளோ? இந்த அபார்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே வருங்க யூடிஎஸ். ஏன்னா 5 ஃப்ளோர்ஸ் தான் கட்டியிருக்கோம். ஸோ 35% யூடிஎஸ் இருக்கும். வாங்க இப்படி உட்காரும். ஓகே, 35% யூடிஎஸ் கிடைக்கும். ஓகே. ப்ளஸ் இந்த அபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் வந்து பியூட்டிஃபுல்லான அம்யூனிட்டிஸ்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நாமளே ஒரு 5 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 1 இயர் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 5 இயர்ஸ் அப்படியே அந்த ஃப்ரெஷ் ஃபீல் இருக்குன்றதுக்காக 5 இயர்ஸ் நம்மளே மெயின்டைன் பண்ணி தரோம். வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் இங்கே வந்து தண்ணி வந்து ப்ராப்ளம், கிரவுண்ட் வாட்டரே நல்லா இருக்குது, போர்ட்டபிள் வாட்டர் தான். ஓகே, நீங்கள் இந்த ஏரியாவே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ க்ரீன் ஏரியா இருந்திருக்கும். ஸோ கிரவுண்ட் வாட்டர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்து. ஆமாம், இதுக்கு மேலே ரொம்ப சொன்னால் விளம்பரம் பண்ணுறோம். ஆமாம், கரெக்ட். அண்டு இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு எல்லா பீப்புளும் முதல்ல வந்து அந்த வார்த்தை சொல்லுவாங்க, சென்னைக்கு மிக அருகிலா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு ஏரியான்னு போடுவாங்க, ஆனால் அங்கேருந்து போனால் தெரியும் வேற தூரத்தில் இருக்கு. எக்ஸாக்ட் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கு? இது வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி, எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள். ஓகே, கூடுவாஞ்சேரியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இடம் வாங்காமல் விட்டுட்டேன் அப்போ அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம், நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் வந்தால் வில்லேஜ்னு வந்துன்னு சொன்னாங்க. ஓகே, இன்னைக்கு கூடுவாஞ்சேரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் சிட்டி. அந்த மாதிரி இன்றைக்கி டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் மிஸ் பண்ணவங்களாம் ஐயோ அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப பேர் ஃபீல் பண்ணேன். நான் பேசும்போதே நிறைய கஸ்டமர்ஸ்லாம் பேசும்போது அன்றைக்கி எனக்கு கூடுவாஞ்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பிஃபோர் நான் வாங்கியிருக்கலாம், ஸோ அன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்த. ஓகே அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ப்ரைம் ஹாட்ஸ்பாட் லொக்கேஷனாக கூடுவாஞ்சேரி. ஓகே, கிளாம்பாக்கம் தாண்டின உடனே கூடுவாஞ்சேரி வந்துடும். ஓகே, ஸோ அதில் நெல்லிக்குப்பம் ரோடுன்றது ஜிஎஸ் ரோடையும் ப்ளஸ் ஓஎம்ஆர் ரோடையும் லிங்க் பண்ணக்கூடிய ரோடு. ஓகே, அந்த லிங்க் பண்ணக்கூடிய ரோட்டில் வேலம்மாள் ஸ்கூல் வரும், எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கும், அடுத்து வேலம்மாள் ஸ்கூல். அதுலேருந்து ஜஸ்ட் லெஃப்ட்டில் கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பெருமாட் நடுவுன்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே, ஒரு 3000 அப்பார்ட்மெண்ட் இங்கே ஆல்ரெடி கட்டி முடிச்சு பீப்புள் வந்து இங்கே லீவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே அந்த பெருமாட்டனும் பஸ் ரூட்டு தான். அந்த பஸ் ரூட்டில் பஸ் ஸ்டாப்லேயே தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ எவ்ரி 1 hour 2 hours வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், கனெக்டிவிட்டி, ஸோ ஆஃபீஸ் போகிறது எல்லாத்துக்குமே ஈஸி. ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸில் எல்லா இடத்துலையும் ரீச் பண்ணிடலாம். ஓகே, பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணாலும் சரி, ஆஃபீஸ் ரீச் பண்ணாலும் சரி, ஸ்கூல்ஸ் போனாலும் சரி. ஸோ மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்க்குள்ள எல்லா இடத்துலையும் ரீச் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியா, கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லாக லீவ் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்னு சொல்லலாம். பிரசாத் சார், இப்போ வீடு விலை எவ்வளோ? ஸோ லேண்ட் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 5000 rupees போயிட்டுருக்கு per square feet. நாம் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 399 per square feet இப்போ உள்ள ப்ரைஸ். ஓகே, இது ரெடி டு ஆக்குபை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 5500 6000 rupees வரையும் per square feet எடுப்போம். இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால ஓகே, ஸோ நல்ல ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து இப்போ வந்து எல்லாருமே வாங்க முடியும். ஓகே, ஆல்மோஸ்ட் 20 lakhs தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸ் வந்து 20 lakhs 6 lakh rupees வரலையும்.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ 1 பெட்ரூம் 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் ப்ராஜெக்ட் இருக்குது. 30 lakhs பிலோ வாங்குறோம் 10% மட்டும் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் 90% பேங்க்கில் எனி பேங்க்கில் அவங்க லோன் போய்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 30 lakhs எபோவில் வீடு வாங்குறவங்களுக்கு 20% டவுன் பேமெண்ட் கட்டினா போதும். ஸோ மீதி 80% பேங்க்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்குவோம். பிரசாத் சார், இப்போ வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த டைமே எல்லாம் புக்கிங்ஸ்லாம் ஆரம்பிச்சிடும். எப்போ வீடு வந்து டெலிவர் பண்ண போகிறோம்? ஸோ நெக்ஸ்ட் இயர் December 2025 2025 டிசம்பரில் வந்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்டில் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டுனா தெரியும். ஓகே. ஸோ ஃபவுண்டேஷன் எல்லாம் முடிஞ்சது. பிரசாத் சார், இப்போது நம்ம வந்து ஹோம் டூர் பார்த்தாச்சு. எஸ். அண்டு இங்கே வீடு வாங்கினா ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட ஸ்பைக்கா பிளிஸோட ப்ராஜெக்டில் வீடு வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் எங்களுக்கு? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்கினா நல்ல அப்ரிஷியேஷன் கேரண்டி. ஓகே. இப்போ வந்து 3,999 வாங்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹேண்ட் ஓவர் பண்ணும்போதே 5,500 6,000 ருபீஸ் வரலையும் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன். ஆமாம். ப்ளஸ் ரெண்டல் இன்கம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஜோஹோ எம்ப்ளாயி மட்டுமே பார்த்தீங்கன்னா 600 ஃபேமிலிஸ் ரெண்டல் இருக்காங்க. ப்ளஸ் எஸ்ஆர்எம் காலேஜ். ஓகே. ஸோ மெடிக்கல் காலேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் எஸ்ஆர்எம். ஸோ நல்ல ரெண்டல் வேல்யூ கிடைக்கும். ப்ளஸ் அப்ரிஷியேஷன் நல்ல ரெண்டல். ஸோ இப்போ எஸ்ஆர்எம் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க, இங்கே ஜோஹோவில் ஒர்க் பண்ணுறவங்க, அக்சஞ்சர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் எனக்கு நல்ல ஒரு டவுன்ஷிப்பில் ஒரு எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கிற மாதிரி வீடு வேணும்னு தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாய்ஸ் அவங்களே வந்து ஸோ இருக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். ஓகே. ஈஸி கனெக்டிவிட்டி. ஸோ எங்கே வேணால் ரீச் பண்ணிடலாம் போய்ட்டு. ஓகே. ஜஸ்ட் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ரீச் பண்ணிடலாம். ஸோ ஜோஹோ வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸ். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூரில் ஸ்ரீராம் ஐடி கேட் பேர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான். ஸோ எங்கே வேணால் ரீச் பண்ணிடலாம். இங்கேருந்து ஓஎம்ஆர் போகணுன்னா ஈஸியாக போயிடலாம். சமீபத்தில் சிட்டிக்குள்ளே இருக்க ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து வீடு வாங்கின ஒரு 5-6 வருஷத்துலேயே என்னமோ வந்து கிராக்லாம் விழுந்துச்சு. அந்த நியூஸ் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ஹைலி என்ன பண்ணுறாங்கன்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு முன்னாடி விட அதிகமான இப்போ கேள்விகள்லாம் வருது. நம்ம ப்ராப்பர்ட்டியில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்? ஸோ நம்ம எல்லா மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் உள்ள மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. நல்ல பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. அதை தாண்டி நம்ம வேறு கம்மியாக கிடைக்குது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி வந்துடும். பட் இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே பிராண்டட். ஓகே. ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் உள்ள மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ ஸ்பைக்கா பிளிஸோட ப்ராஜெக்ட்டில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத விளம்பரங்களையும் பார்க்குறோம், அப்புறம் மக்களும் சொல்லி கேள்விப்படுறோம். ஆனால் எல்லாருக்குமே வந்து இந்த ஆஃபர்ஸ்னால் வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கும். சரி, ஆஃபர்ஸ் போடுறாங்க, ஆனால் அங்கே போய் கேட்டால் அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இதெல்லாம் உண்மையா? அதான் நிறைய பேர் இந்த ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெலவெண்ட் ஆஃபர்ஸாக இருக்கும். லைக் ஒரு வீடு வாங்கினா கார் கொடுக்குறேன். ஓகே. எகைன் வீடு வாங்கினா வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும், காருக்கு இஎம்ஐ கட்டணும். ஸோ அவங்களுடைய தேவை என்னானே தெரியாமல் ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ். அந்த ஆஃபர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கே கொடுத்து ஆஃபர் கொடுத்து லெஸ் ட்ரூ. ஓகே. ஒரு 10 ரூபா பொருளை 15 ரூபா விலை ஏற்றி வச்சுட்டு அந்த 5 ரூபாயை தூக்கி கஸ்டமர்கிட்ட பணத்தை வாங்கி அந்த 5 ரூபா ஆஃபர் கொடுத்து இட் இஸ் ஃபேக். ஸோ அது வந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக அனலைஸ் பண்ணணும். நம்ம இப்போ பண்ணுறோம் இங்கே பிளாட்டோட காஸ்ட் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷனோட காஸ்ட் என்ன, ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டான ப்ரைஸா அப்படின்றத ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட முடியும். ஓகே. நம்ம வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாட்டோட காஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிறதுனால. இது போக போக கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ணுறவங்களுக்கு அந்த லான்ச் ஆஃபர் ப்ரைஸில் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருந்துட்டு சொந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ வாடகை வீட்டில் இருக்கும்போது வாடகையும் பே பண்ணணும். சொந்த வீட்டுக்கு வரும்போது பார்த்தா கட்டி முடிக்கிற வரையும் லோன் ரிலீஸ் பண்ண அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்மளே பேர் பண்ணிக்கணும் ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ கஸ்டமர்ஸுக்கு, ஒரு 50 கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அந்த ஒரு ஆஃபர் பெரிய ஆஃபராக இருக்கும். ஓகே. அது வந்து கிட்டத்தட்ட ஸோ ஒரு 1.5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது 3 to 4 lakh rupees வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே சேவ் ஆகும். ஸோ அவங்க ரெண்ட்டிலும் கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட்டும் கட்டுறது பர்டனாக இருக்கும். ஸோ அந்த பர்டன் வேண்டான்றதுனால ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வர 50 கஸ்டமர் மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்துருவோம். சூப்பர் சார், ஃபென்டாஸ்டிக். அண்ட் இந்த இன்டர்வியூ வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான இன்டர்வியூ ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பேசினதை தாண்டி நிறைய இப்போ வீடு வாங்க போகிறவங்களுக்கு ஒரு டவுட்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து 99% இந்த வீடியோவில் வந்து கிளாரிஃபை ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஹோம் டூர் சார். தேங்க்யூ. நன்றி.